நான் அலிச்சமங்கலம் அரசு ஆரம்ப பள்ளியில் எஸ்எம்சி தலைவியாக இருக்கேன். இப்போது நம்ம ஸ்கூலில் வந்து நம்ம தலைமை ஆசிரியருக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கியிருக்காங்க. அதில் வந்து கொடுத்ததுக்கு நம்ம ஊருக்கும் நம்ம பள்ளிக்கும் பெருமையாக இருக்குது. இந்த அவார்டு கிடச்சதுன்னா நம்மளோட ஸ்கூல் வந்து ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா எப்படி இருந்ததுன்னா ரொம்ப மோசமாக நம்ம அலிச்சமங்கலம் ஸ்கூல் வந்து ஒரு வயலில் வந்து ரொம்ப கட்டமைப்பு வசதியே இல்லாமல் மாணவர்கள் 34 மாணவர்களோட டீச்சர் வந்து பதவிக்கு வரும்போது 34 மாணவர்களோட ஓட்டு கட்டிடத்தில் தான் வந்து பணியாற்ற வந்தாங்க. இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து கட்டமைப்பு வசதிகள் இருக்குது அப்படின்னா அது வந்து டீச்சரோட பங்களிப்பு வந்து இதில் வந்து அதிகமாக இருக்குது. இதோட இந்த நுழைவாயில் இப்போ தனியார் பள்ளிக்கும் நம்ம அரசு பள்ளிக்கும் வந்து வித்தியாசம் பார்த்திங்கன்னா எப்படி அடிப்படை வசதியெல்லாம் இருக்கா என்னான்னு எல்லோரும் பார்ப்பாங்க. பார்க்கும்போது நம்ம பள்ளிக்கூடத்தை வந்து பார்த்துட்டு நுழைவாயிலே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நல்லா வந்து ஸ்கூலுக்கு போகிற மாதிரி பசங்க பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரிலாம் ட்ராயிங் வரைஞ்சிருக்காங்க. இப்படி நுழைவாயில் வசதிகள் இருக்குது, அடிப்படை வசதி எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பள்ளிக்கு வந்து எல்லா பிள்ளைங்களுமே இப்போ தனியார் பள்ளிக்கு இப்போ யாரும் போகிறதே கிடையாது. எல்லாருமே வந்து இங்கே தான் நம்ம பள்ளியில் தான் வந்து பள்ளிக்கு கொண்டு வராங்க. அதோட நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பள்ளிக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து பிள்ளைங்க வந்து வேனில் டை பெல்ட்டு இதோட வந்து நம்ம பிள்ளைகளை வந்து அனுப்பும்போது நமக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தனியார் பள்ளிக்கு தான் அனுப்புவாங்க. ஆனால் நம்ம அரசு பள்ளியில் பார்த்திங்கன்னா டை போட்டுட்டு பெல்ட்டு அந்த ஸ்கூல் பேக்கெல்லாம் மாட்டிட்டு வரும்போது தனியார் பள்ளியை விட நம்ம பள்ளியில் உள்ள பிள்ளைங்களை பார்க்க வந்து நல்லா பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. என்னோட தம்பி கூட கேட்டால் என் பிள்ளைய வந்து பணம் கட்டி நான் வந்து படிக்க வைக்கிறேன், அதை விட உன் பிள்ளை பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, அந்த ட்ரெஸ்ஸில் இந்த யூனிஃபார்ம்லாம் போட்டு போகும்போது சூப்பராக இருக்குது. அப்புறம் என்ன உனக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னா பிள்ளைங்க படிக்கிறதுலையும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன். நான் வந்து பசங்க படிக்கிறத வந்து ஸ்கூலில் யூடியூப் சேனலில் வந்து டீச்சர் வந்து எடுத்து போடுவாங்க. அதை வந்து என் தம்பி அனுப்பும்போது பார்த்துட்டு இன்னும் தனியார் என் பிள்ளை பள்ளி பணம் கட்டி படிக்கிறத விட நீ வந்து நல்லா சூப்பராக புள்ளி நல்லாவே படிக்குது, நல்லா சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக வந்து நான் பேசாமல் தமிழ் மீடியத்தில் வந்து இங்கேயே அரசு பள்ளியிலே சேர்த்துடலான்னு இருக்கேன், இங்கிலீஷ் மீடியத்தை விட அரசு பள்ளியிலே சேர்க்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொன்னாங்க. இதுமாரி நம்ம பள்ளி வந்து எதுக்குமே அரசு பள்ளி வந்து எதுலேயுமே குறைச்சது கிடையாது. ஏன்னா ஆசிரியர்கள் வந்து அந்தளவுக்கு வந்து நல்ல பயிற்சி கொடுக்குறாங்க. காலைல வந்தோடனே பிள்ளைங்களை வந்து படிக்க சொல்கிறது, காலை உணவு திட்டம் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா காலை உணவு திட்டம் வந்ததுக்கு முதலமைச்சர் ஐயாவுக்கு மிகவும் நன்றி. காலைல வந்தோடனே பசங்க சாப்பிட்றாங்க, கொஞ்சம் நேரம் விளையாடுறாங்க, உடனே புக் எடுத்து வச்சு படிக்கிறாங்க. அது உடனே புத்துணர்ச்சியோடு இருக்காங்க. ஏன்னா நம்ம அம்மா வந்து சில நேரத்தில் சமைப்பாங்க, சாப்பாடு கொடுக்காம கூட வேலைக்கு போயிடுவாங்க. வசதிகள் சாப்பாடு சமைக்கிறதுக்கெலாம் வசதி இல்லாதவங்களாம் எவ்வளவோ பேர் இருக்காங்க. இப்போ பசியோடு வந்து பிள்ளைங்க படிக்கிறதுக்கும் இன்றைக்கி வந்து நல்லா சாப்பிட்டுட்டு புத்துணர்ச்சியாக பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அதுக்கு முதலமைச்சர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. அதேமாரி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல்லலாம் வந்து நம்ம அப்போல்லாம் படிக்க போகலாம் வந்து டிராயிங் போர்டு தான். அது இந்தமாரிலாம் வசதியெல்லாம் அந்த தொழில்துறை வசதியெல்லாம் நமக்கெல்லாம் வந்து நம்ம படிக்க போகலாம் இருந்ததே கிடையாது. இது வந்து நமக்கு இந்த அளவுக்கு வந்து நம்ம வசதியோடு இந்த படிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஐயா சட்டமன்ற உறுப்பினர் ஐயாவுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க தொழில்துறை வசதியை கொடுத்த சட்டமன்ற உறுப்பினர் ஐயா நவாஸ் அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். அதோட இது மட்டும் கிடையாது, ஐயாட்ட போய் நாங்கள் எது கேட்டாலும் சரி, நம்ம எங்கள் பள்ளிக்கூடத்துக்காக வந்து எந்த வசதி கேட்டாலும் வந்து ஐயா உடனே வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. எங்கள் ரோடு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஐயாட்ட போய் நாங்கள் கேட்கும்போது சரி நான் வந்து எப்படியாவது சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரோட்டுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆகிடுது. இப்போ வந்து ரோடு போட்டுருவாங்க. அதோட எங்களோட பள்ளி வந்து 100 ஆண்டுகளை கடந்து சிறப்பாக செயல்பட்டு